ஹாய் வெல்கம் டு லேர்ன் வித் மேக்ஸ் நாக். எடுத்துக்காட்டு 1.16 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் ஏறுபடி வடிவத்தில் உள்ள அணிகளுக்கு அணித்தரம் காண்க. போன சம் மாதிரி தான், ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஏறுபடி வடிவத்தில் இருக்குது. அதாவது கீழே உள்ளது 2 0 இருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள ரோவில் வந்து ஒரு 0 இருக்குது. ஏறுபடி வடிவத்தில் இருக்குது. இதுக்கு நம்ம அணித்தரம் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். அது வந்து ஏ அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஏ அப்படிங்கிறது 3x3 வரிசையுடைய அணி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாச்சு. இப்போ நம்ம கண்டிஷன் என்ன, அணித்தரம் கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரோ ஆஃப் ஏ நமக்கு லெஸ் than or equal to மின் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் எடுத்து எழுதிடலாம். இப்போ இதுக்கு மின் கண்டுபிடிச்சோன்னா 3 தான் வரும். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 அதாவது லெஸ் than or equal to 3 அப்படிங்கிறதால நான் 3x3 மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஆன்சர் 0 இல்லாமல் 6 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அதனால இந்த சம்முக்கான அணித்தரம் அதாவது ரேங்க் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 3. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. சப்போஸ் ஒரு வேளை நமக்கு இது 0 அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா அடுத்து நம்ம 2x2 மேட்ரிக்ஸுக்கு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு 4 இதை கண்டுபிடிப்போம். அதுவும் 0 வந்துச்சுன்னா அடுத்த 4 இது கண்டுபிடிச்சி போடுவோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்லேயே இது கிடச்சிச்சு, 0 இல்லாமல் ஒரு வேல்யூ கிடச்சிச்சுங்கிறதால இதோட ரேங்க்கை நம்ம 3ன்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ அடுத்த சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ஏ ஆனது 3x3 வரிசையுடைய அணி. அணித்தரம் கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன் ரோ ஆஃப் ஏ லெஸ் than or equal to மின் ஆஃப் இந்த அணியோட வரிசை எடுத்து எழுதியாச்சு 3,3. இதுக்கு மின் கண்டுபிடிக்கும் போது 3 தான். இப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ 3 வரிசையுடைய சிற்றணிக்கோவை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஆன்சர் 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதில் எதுவுமே நல்லா ஆல்ட்ரு பண்ணி எழுத முடியாது. அதனால் நான் அடுத்து 3க்கு அடுத்து 2க்கு மாறிட்டேன். ஸோ 2 வரிசையுடைய சிற்றணிக்கோவை. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 வேல்யூஸ் எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஆன்சர் வந்து -10 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடச்சிச்சு 0 இல்லாமல். அப்போ இதோட ரோ வந்து எனக்கு என்ன அப்படின்னா 2. அப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கான அணித்தரம் அதாவது ரேங்க் என்ன அப்படின்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு அதே மாதிரி எடுத்து எழுதிட்டோம். இந்த ஏ அப்படிங்கிறது 4x3 வரிசையுடைய அணி. அப்போ ரோ ஆஃப் ஏக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா மின் ஆஃப் 4,3 இங்கே வந்து கம்மா வரும் 4,3. இப்போ வந்து இதுலேருந்து மின் டேர்ம் எடுத்து எழுதணும்னா 3 தான் மின் டேர்ம். ஸோ 3 எடுத்து எழுதியாச்சு. ரோ ஆஃப் ஏ லெஸ் than or equal to 3. ஒன்று 3யாக இருக்கும் இல்லை 3 விட கம்மியாக இருக்கும். இப்போது இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3x3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 எடுத்தால் இந்த ரோ இந்த காலமை விட்டுட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 0, இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 0. அப்போ 0 - 0 0 தான். அப்போ இன்டூ 6 அப்படிங்கிறது நமக்கு 0 தான் வரப்போகுது. இப்போ நான் இதை விட்டுட்டு இந்த 0 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாவும் எனக்கு சேம் அதே தான் வரப்போகுது. இப்போ இந்த ரோவை விட்டுட்டே நான் இதை மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுவுமே எனக்கு என்ன தான் வரப்போகுதுன்னா 0 தான் வரப்போகுது. அப்போ 3x3 நம்ம எப்படி எடுத்தாலும் அதோட மதிப்பு எனக்கு 0 தான். அனைத்து 3ஆம் வரிசையுடைய சிற்றணிக்கோவைகளின் மதிப்புமே எனக்கு 0 தான். அதனால் நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2x2க்கு சேஞ்ச் ஆகிடலாம். அப்போ கண்டுபிடிச்சி காட்டணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு லைன் எழுதிட்டிங்க அப்படின்னாவே போதும். வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப்பில் வேணால் கண்டுபிடிச்சி காட்டிக்கலாம். இதுவே வந்து நம்ம போன சம் அதாவது 1.15 வந்து செகண்ட் சப்டிவிஷனில் அப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சிருப்போம். பிகாஸ் அது எல்லாமே வேல்யூஸாக இருந்துச்சு. அதனால நம்ம அதை கண்டுபிடிச்சி காட்டியிருப்போம். இங்கே நமக்கு இருக்கிறது 0. ஸோ 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ அதனால் 3x3 நான் கண்டுபிடிக்கல. புக்லேயும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா அதை கண்டுபிடிச்சி காட்டிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மாறிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஆன்சர் 12ன்னு சொல்லி கிடச்சிருச்சு 0 இல்லாமல். ஸோ இது மாதிரி கண்டுபிடிச்சி வேல்யூ வந்துருச்சு அப்படிங்கிறதால இந்த சம்முக்கான ரோவோட வேல்யூ 2. ஸோ அணித்தரம் எனவே ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது நான் 2ன்னு சொல்லி எழுதிட்டேன். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.